ட்ரோல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவனோட உழைப்பு என்ன அதை வந்து ஒரு ஃப்ரேம் கூட மற்றவங்களால பண்ண முடியாது. ஹக் பண்ணிட்டு நல்லா இருக்கு நண்பான்னாரு. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இதற்கு பிறகு அவருக்கு ஒரு எதிர்ப்பு கூட வரும். இந்த பையன் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கும். சூரிய சேதுபதியோட ஆக்டிங் வந்து பிரமாதம். அதான் வந்து நம்ம வீட்டு பையனை பார்க்குற மாதிரி சாதாரணமாக ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆக்ஷன் பிளாக்கை வந்து வச்சுருக்கிறது வந்து இட்ஸ் ஒரு ஜோக் இல்லை. அது வந்து உண்மையாக வந்து மற்றவங்களுக்கு தெரியாத டைரக்டராக வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். எந்த நடிகரும் இதை பண்ண முடியாது. இந்த ஒரு நடிகர் இதுக்காக வந்து 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அந்த பாடியை அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து சூர்யா வந்து ஒரு 1 இயராவது வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பிளாக் மட்டும் இல்லை, நடிப்பில் கூட வந்து ஒரு இமோஷனலாக ஒரு அம்மா கிட்ட பேசும்போது சரி, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் வாயை திறந்து 2 டயலாக் தான் பேசுகிறார். ஆனால் அவரோட முகம் வந்து எல்லாரோட மனசில் வந்து பதிஞ்சுக்கிற அளவுக்கு மிக அழகாக பண்ணியிருக்கார். ஆல் தி பெஸ்ட் சூர்யா, ஆல் தி பெஸ்ட். இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட பையன் வந்து நடிக்க வரும்போது இல்லை அவங்க வாரிசு வரும்போது இந்த ட்ரோல்ஸ்லாம் வரதான் செய்யும். ஆனால் ட்ரோல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவனோட உழைப்பு என்ன அதை வந்து ஒரு ஃப்ரேம் கூட மற்றவங்களால பண்ண முடியாது. நான் சும்மா இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, விஜய் சேதுபதி என் நண்பர்களுக்காக சொல்லலை, நான் ஒரு இயக்குனராக சொல்கிறேன். இதில் ஒரு ஃப்ரேம் நடிக்கணும்னா கூட அந்த அளவுக்கு வந்து சிரத்தை எடுத்துக்கணும், அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். அதனால் வந்து சும்மா போகிற போக்க ட்ரோல் பண்ணுற நீங்களாம் ஜஸ்ட் ஒரு தடவை படத்தை பாருங்கள். பார்த்துற பிறகு அந்த சூர்யாவோட உழைப்பு என்ன, அவனோட டெடிக்கேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரோல் பண்ணுறோம். நீங்கள் வந்து நாளைக்கு உங்களை பார்த்தா மற்றவங்க வந்து அவங்கள பார்த்தா நீங்கள் வந்து வெட்கப்படணும். இதெல்லாம் தயவுசெய்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு மனிதனாக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ண முடியுமாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு இயக்குனராக எனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய ஆக்ஷன் மூலம் தன்னுடைய ஃபைட் மூலம் சூர்யா எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரோல்னால் ஜஸ்ட் அது ஒரு பாசிங் க்ரௌடாக தான் இருக்குது. அதை பற்றி யாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சார் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து பல வருடத்து பழக்கம். என்னோடய அழைப்பை ஏற்று சார் வந்து படம் பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணி எனக்கு ஹக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு நண்பான்னாரு. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ரொம்ப நன்றி விஜய் சாருக்கு நேரத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவரோட எல்லாரும் மோஸ்ட் அவாய்டட் ஃபிலிமு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற லாஸ்ட் ஃபிலிமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த படம் நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சிப்பட்டு சந்தோஷப்படுத்துவோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் லைக் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அண்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ சார். முதல் படத்திலேயே ஒரு 30 படத்துக்கு தேவையான எஃபர்ட் போட்டிருக்கீங்க. மிக கடுமையான ஒர்க் அவுட் அது படத்தில் தெரியுது. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் உங்களுடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு தெரியுது. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க. இந்த உழைப்பு இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பேசப்படும் அந்த அளவுக்கு இருக்குது. அனலரசு சார் பிரமாதமாக அவரை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு இளம் ஹீரோ நமக்கு கிடச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. படத்தில் இருக்கிற பாயிண்ட், ஒருத்தர் ஜெயிக்கிறது இன்னொருத்தருக்கு தோல்வியாக அவமானமாகவோ சங்கடமாகவோ இருக்கிறதுக்காக நம்ம ஜெயிக்காமல் இருக்க முடியாது. உங்களை ஜெயிக்கிறது தான் பிரச்சனைனா நாங்கள் உங்களை ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன் இந்த படத்துக்காக. என்னை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது, உடனே வந்துட்டேன். ஏன்னா நான் சூர்யா சேதுபதியோட ஒரு ஃபேனாக ஆல்ரெடி இருக்கேன். அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன். அவருக்கான கதை என்னிடமும் ரெடியாக இருக்குது. நாங்கள் சீக்கிரம் இணைவோம்.
வெல்டன், வாழ்க, வாழ்த்துக்கள். சூர்யா சேதுபதி மற்றும் ஃபீனிக்ஸ் பட குழுவினர் அனைவருக்கும் அன்புடன் ராஜகுமாரன். எப்படி நடிச்சிருக்காரு, நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காரு படத்துல. நடிப்புல விமர்சனம் நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஏளனம், எதிர்ப்பு, அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளல், இதுதான் ஒரு மனித வாழ்வின் படிக்கட்டுகள்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். இது புத்தருடைய கோட்பாடுன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே யார் எதை செய்யும் பொழுது முதல்ல ஒரு ஏளனமாக தான் பார்ப்பாங்க. அந்த ஏளனத்தின் போது நான் அருமையான பதில் அவருக்கு சொல்லிட்டேன். நீங்கள் எத்தனையோ படிகள் ஏறி வரப்போகிறீங்க, அவங்கெல்லாம் கீழே இருந்து தான் பார்ப்பாங்கன்னு. இதற்கு பிறகு அவருக்கு ஒரு எதிர்ப்பு கூட வரும், இந்த பையன் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கும். அதையும் தாண்டி அவர் ஏற்றுக்கொள்ளும்படியே வருவார். நான் நம்புகிறேன் அது நடக்கும்.